தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு 2 கோஷ்டிகளுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பானது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிகாரம் உண்டு. அவங்க குற்றச்சாட்டு சொல்லும் போது கருத்து சொன்ன உட்காருங்க. நான் வேலை பார்க்க நீ வேலை பாரு. நீ வேலை பாரு. நீ வேலை பார்க்க இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் நந்தகுமார் வழங்கிட கேட்கலாம். நந்தகுமார், வணக்கம். இரு தரப்பினரின் மோதலுக்கான காரணம் என்ன? தற்போது கள நிலவரம் என்ன? தருமபுரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது இன்று தருமபுரியில் குண்டலப்பட்டி அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சருமான KP அன்பழகன் அவர்கள் முன்னிலையில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்டத்திலிருந்து பல்வேறு கட்சிகள் கழக நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கிளை மற்றும் வார்டு நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் மேடையில் பேச துவங்கிய அப்பொழுது தருமபுரி மாவட்டம் முன்னாள் இளைஞர் மற்றும் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சங்கர் என்பவர் பேசும் பொழுது, நிரந்தரமாக தலைமுறைகளாக அதிமுகவில் பல பேர் இங்க கட்சி பணியாற்றியுள்ள பொழுது 96ஆம் ஆண்டு மட்டுமே அதிமுகவில் KP அன்பழகன் இணைந்து தற்பொழுது அமைச்சராகவும் இன்று மாவட்டத்திற்கு ஒரு முடிசூட மன்னனாகவும் தற்பொழுது செயல்பட்டு வருகிறார். மற்றவர்களுக்கும் வாய்ப்புகள் பல்வேறு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்திற்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெயர் இங்க அதிமுக சார்பில் இல்லை. பாமக கடந்த மக்களவை தேர்தலிலும் கட்சி தோல்வி அடைந்துள்ளது என பேச ஆரம்பித்த பொழுது KP அன்பழகன், அதாவது மாவட்ட செயலர் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்களும் காலங்காலமாக தான் இருந்து வருகிறோம் என்று கூறிவிட்டு மேடை விட்டு இறங்கு என்று கூறியதாக தெரிவிக்கின்றனர். அந்த சமயத்தில் இதற்கு பாத்தீங்கன்னா உடனடியாக அவங்க கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு அதிமுக கட்சியின் 2 குழுக்களாக கோஷ்டிகளாக பிரிந்து கடும் வாக்குவாதத்தில் அந்த பகுதியில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களுக்குள்ளேயே சமாதானம் ஏற்பட்டு மீண்டும் கூட்டத்தை தொடர்ந்து நடத்தினர். இதனால் தருமபுரி மாவட்ட அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.